ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பாவிடம் மகன் வாடகை வாங்குவானா? ஏங்க, எத்தனை நாளாக சொல்கிறேன், பெருசுங்க ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நமக்கு என்ன தொந்தரவாக கொடுக்குறாங்க, சும்மா இதையே சொல்லுற என்றான் பரமசிவம். உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க, வீட்டில் இருக்கிற எனக்கு தாங்க எல்லாம் தெரியும். தினம் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த பாட்டி. பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி போடுறாரே, அப்புறம் என்னவா? அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிக்கனம். காலையில் பேப்பர் வந்ததும் முதல் ஆளாக அவர் படிச்சுட்டு அப்புறம்தான் நாம் படிக்கணும். சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே. ஓசி பேப்பர், ஓசி டிவி, இப்படி காலத்தை ஓட்டுறாங்க என்றால் எரிச்சலுடன். விடு, அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தா குறைஞ்சிடுது, இல்லை டிவி கேபிள்காரன் தான் கூட பணம் கேட்குறானா? நாம் காலையிலேயே வேலை வெட்டியாக இருக்கோம், அவர் ஓய்வாக வீட்டில் இருக்கிறவர், அவருக்கும் நேரம் போகணும்ல. அது சரி, ராசி பலன் பார்க்கலான்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படித்து அப்புறம்தான் பார்க்க வேண்டி இருக்கு. பேப்பர் பார்க்கணுன்னு சொன்னால் கொடுத்துட போகிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா பெரியவரை வீடு காலி செய்ய சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமுறத்துடன் கண்ட இடத்துல காரி துப்புறாரு. நம்ம பையன் தாத்தா தாத்தா அங்கேயே போகிறான். அவருக்கு என்ன எழவு இருமலோ, பிள்ளைக்கு ஒட்டிடுச்சுன்னா நாம தானே அவதிப்படணும். வயசானாலே அப்படித்தான், மூட்டு வலி, இடுப்பு வலி, இருமல் இப்படி ஏதாவது வரத்தான் செய்யும். தாத்தா இருமினா ஓடி வந்துருன்னு பிள்ளைகிட்ட சொல்லி வை என்றான் பரமசிவன். நான் அவர்களை காலி செய்ய சொல்றதுக்கு வேற காரணமும் இருக்குங்க என்று ஒரு போடு போட்டாள் சாரதா. என்ன காரணம்? இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு குடி வந்து 3 வருஷம் ஆச்சு. ஊரில் மகன் குடும்பத்தோட இருக்காம்னு சொல்கிறாங்க. ஆனால் மகன், மருமகள், பேரன், பேத்தி, சொந்தம் பந்தம்னு இது வரைக்கும் யாரும் இவங்களை வந்து பார்க்கல. ஒரு கடுதாசியோ ஃபோனோ வந்ததே இல்லை. ஆமாம், நீ சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போல தான் தெரியுது. அதுதான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் வயசானவங்க. திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லிவிடுறது, என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றாள். நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியது தான். ஒன்று செய்வோம், வீட்டை காலி செய்யுங்க என்று சொல்கிறத விட அவங்களாவே காலி செய்கிறது போல வீடு வாடகையை ஒசத்தி கேட்போம். நல்ல யோசனை தான். கூடுதலாக எவ்வளவு வாடகை கேட்பீங்க? இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து கேட்போம். கேட்டால் கொடுத்துட்டு டைரா போட்டுருவாங்க. 2000 ரூபாய் அதிகமாக கேளுங்க, அப்பதான் காலி செய்துவிட்டு போவாங்க என்றாள். தலை அசைத்தான் பரமசிவம். மறுநாள் காலை வழக்கம் போல பத்திரிகை படிக்க வந்த குப்புசாமியுடன் பேச்சை துவங்கினான் பரமசிவம். ஐயா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்ன தம்பி, சொல்லுங்க. இப்போ பாருங்க, விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. செப்டிக் டேங்க் சுத்தம் செய்கிறவன் கூட எவ்வளவு கேட்கிறான். அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்களே. அதோடு வீட்டு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. வீட்டை பராமரிப்பது பெரிய காரியமாக இருக்கு. அதனால் நீங்கள் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க? இப்போது 3000 ரூபாய் தரீங்க. இந்த 3 வருஷமாக உங்ககிட்ட வாடகை உயர்த்தி கேட்கலாம். அதனால் கூட 2000 ரூபாய் சேர்த்து மாதம் 5000 ரூபாய் கொடுத்துடுங்க என்றான். என்ன தம்பி, 5000 ரூபாயா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க, அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்பாடு ஆகிறது போல வேற வீடு பார்த்துக்கோங்களேன் என்றான் பரமசிவம். வேற வீடு பார்த்துக்கவா சொல்கிறீங்க? உடனே இல்லை, 3 மாதம் டைம் கொடுக்குறேன். அந்த 3 மாதமும் பழகிய வாடகையை தந்தால் போதும். அதையும் கூட அட்வான்ஸ் பணம் 15,000 கழிச்சுக்கிறேன். இல்லை, இதே வீட்டில் இருக்கிறதுனா மாதம் 5000 ரூபாய் வாடகையோடு அட்வான்ஸில் 10,000 ரூபாய் உசத்தி கொடுக்கணும். எப்படியோ உங்கள் வசதிப்படி நடந்துக்கோங்க என்றான். பெரியவன் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை. எப்படியும்
அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டுக்குள் சென்று விட்டான் பரமசிவம். பத்திரிகையை கையில் பிடித்தபடி பிரம்மை பிடித்தவன் போல் நின்றிருந்தார் குப்புசாமி. வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டுக்கு வந்ததும் புன்னகையுடன் சூப்பர் என பாராட்டினார். படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் போஷனுக்கு சென்றான் குப்புசாமி. கணவரின் முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்காரர், தம்பி என்ன சொன்னார், ஏன் வருத்தமாய் இருக்கீங்க என்று கேட்டாள் மனைவி காமாட்சி. வீட்டு வாடகை 2000 ரூபாய் சேர்த்து மாதம் 5000 ரூபாயா கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு ஏன் இப்படி அடாவடியா கேட்குறாங்க? அதோட மட்டும் இல்லாம அட்வான்ஸையும் 10,000 அதிகமாக கேட்குறாங்க. கொடுக்க முடியலன்னா 3 மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தங்க வேற வீடு பார்த்துக்க சொல்றாங்க. வேற எங்க போறது? வாடகையும் அட்வான்ஸையும் கூடுதலா கேட்க என்ன காரணமோ? ஏதோ வீடு பராமரிப்பு செலவு, வீட்டு வரி எல்லாம் கூடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்காக இப்படி ஒரே அடியாவா 2000 ரூபாய் கூட கேட்கறது? இதிலிருந்து என்ன தெரியுது? நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது? வேற வீட்டை பாருங்க. உங்க கூட வாக்கிங் போறவங்க கிட்ட சொல்லுங்க. வாடகை 5000 ரூபாயை கொடுத்துட்டு வயிற்றுல ஈர துணியா போட்டுக்கிறது? காஃபி ஆறி போச்சு, சுட வச்சு எடுத்துட்டு வர்றேன் என்று சமையல் அறைக்குள் சென்றாள். காஃபி எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்து இருப்பதை பார்த்தவள், எந்திரிங்க, காலையிலேயே படுக்க என்ன? காஃபி குடிங்க. கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பல வீடும்பாங்க. பகவான் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று தேர்தல் சொன்னாள் காமாட்சி. நாம பெத்த புள்ள நம்மளை கடைசி வரை வச்சு காப்பாற்றணும்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம். வீடு கைமாறிய கொஞ்ச நாளிலேயே வீடு புழக்கத்திற்கு போதல. மருமகளை பேச்சும் சரியில்லை. நீங்க எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். அதனால கோச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு வந்தோம். பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேல எப்படி பாசமா இருந்தான், இப்படி மாறிட்டானே. இப்படி மாறுவான்னு தெரிஞ்சா அவனுக்கு கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி. நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல, அவனை நாம கட்டி கொடுத்துட்டோம். விடுங்கள், அவன் பேச்சு எதுக்கு இப்போ? நீங்க எங்க புள்ள இல்லை, நாங்க செத்தாலும் எங்க பணத்துல முழிக்காதன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாட்சி. சரி, அந்த பேச்சை விடு. இப்ப நாம எங்க குடி போறதுன்னு யோசி. இதுல யோசனை என்ன இருக்கு? உங்க வாக்கிங் நண்பர்கள்கிட்ட சொல்லி பாருங்க. ஏற்கனவே சொன்னேன்ல. ஆமா, அப்படித்தான் செய்யணும். நாட்கள் கடந்தன. ஆனால் வீடுதான் அமைந்த பாடில்லை. வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார். என்னங்க, உங்க நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னார்களா? இந்தா அந்தான்னு 2 மாசமா பார்க்கிறேன் என்று சொல்றாங்க. ஒருத்தனும் பார்த்து சொன்ன பாடு இல்லை. 3 மாசம் டைம் முடிய போகுது. இன்னைக்கு கொஞ்சம் கூட கேட்டுட்டு வாடகை 6000 ரூபாய்க்கு குறைஞ்சு வீடு இல்லையாம். பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து குடும்பத்தார்கள் வந்ததாலும் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சாம். அப்படின்னா வேற வீடே கிடையாதா? 5000 ரூபாய்க்கு குறைஞ்ச வாடகைக்கு எல்லாம் டவுனுக்கு வெளியே புது குடியிருப்புகளில் தான் கிடைக்குமா? அப்படிதான் பாருங்களேன். இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அங்கு வந்த பரமசிவம், 3 மாசம் டைம் முடியா, இன்னும் 2 நாள் தானே இருக்கு, வீடு ஏதும் பார்த்தீங்களா என்று கேட்டான். தோதோ கிடைக்கலையே. எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லி இருக்கேன். அவர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார். கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அவர் எப்போ வருவார்? ஃபோன் செய்து இருக்கேன், வந்துட்டு இருக்காரு. சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி, ஐயா, இவர்தான் புரோக்கர். ஒரு வீடு இருக்கு, ஒரு ரூம்ல வீட்டுக்காரர் தான் ஜாமான் போட்டு போட்டி வச்சிருக்காங்க. மற்ற ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம், டாய்லெட் எல்லாம் நீங்க பழகிக்கலாம். வாடகை 3000 ரூபாய் தான். வீடு என் பொறுப்புல தான் இருக்கு.
வாங்க வீட்டை பாருங்க, பிடிச்சா 15,000 அட்வான்ஸ் கொடுக்க என்ன சொல்றீங்க? வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி. உங்க மனைவியையும் கூட்டிட்டு வாங்க என்று சொன்னதும் அவர்களுடன் சிறிது நேரத்தில் வீடு பார்க்க புறப்பட்டார் காமாட்சி. ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவம் தம்பதியினர். வீடு பார்த்து திரும்பி வந்த குப்புசாமி காமாட்சிக்கும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவம் வீட்டுக்கு சென்றார். வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் பழக்கம் ஏற்படுத்திக்கணும். அவர்கள் எப்படி இருப்பார்களோ. பாங்கு கடைகளுக்கு போகணும்னா கொஞ்ச தூரம்தான். நீ என்ன நினைக்கிற காமாட்சி? பரவாயில்ல, தண்ணி காற்று என்ன எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. இங்கே ஒரே வீட்டில் ஒரு போர்ஷனில் இருக்கும். எதுவானாலும் வீட்டுக்காரர் தம்பி அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம். அதோட இந்த வீட்டு குட்டி பையன் பேச்சு இருக்காது என்றான். இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே அப்படி இருக்காது என்று இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவர்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் தனி வீட்டில் இருக்கும் முன்பே யோசிப்பாங்க போல இருக்கு. நீங்கள் 2 பேரும் இவங்களை எப்படி காலி செய்ய வச்சிடணும்னு சொன்னதால தான் நான் வாடகையை வீட்டுக்காரங்க சொன்ன 4,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் குறைச்சேன் என்றார். 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. ஏதாவது நடக்கக்கூடாதது நடந்துடுச்சுன்னா நமக்குள்ள சுமையாக ஆகிடும். இந்த 3 வருஷமா இவங்களை யாரும் வந்து பார்த்ததில்ல. எங்கேயும் இவங்களும் போனது இல்லை. ஏதாவது ஆச்சுன்னா நாம் யாருக்கு சொல்கிறது, என்ன செய்கிறது? அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. உனக்கு கமிஷன் தானே, நான் தருகிறேன். அவங்க கிட்ட கேட்காத ஜாமான்களை ஏற்றி போகிறப்ப செலவையும் நானே எடுத்துக்கிறேன் என்றான் பரமசிவம். அப்படியானா இவங்க 2 பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிற? அப்படித்தான் நினைக்கிறோம். இதுவரை இவங்களுக்கு ஒரு கடுதாசியோ ஃபோன் கூட வந்தது இல்லை. இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்ததும் இல்லை என்றான் பரமசிவம். அதே சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது. சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதது போல் அவர்களிடம் சென்றார். வாங்க, பொருட்களை ஏற்றி போக ஆட்களும் வண்டிக்கும் சொல்லிட்டேன். நாளை நல்ல நாள், போய் பால் காய்ச்சிடுங்க. பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது. அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்ததால் குப்புசாமி அட்வான்ஸ் 3 மாத வாடகை கழித்து மீதம் 6,000 ரூபாய் கொடுத்தார். பரமசிவம் தன்னிடம் இருந்த 9,000-உடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர். மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி 2 கூலி தொழிலாளர்களுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது. இரவோடு இரவாக பொருட்களை மூட்டை கட்டி வைத்தார் குப்புசாமி. பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி, ஃப்ரிட்ஜ் எதுவும் இல்லை. தட்டுமுட்டு சாமான், அடுப்பு, கேஸ் சிலிண்டர், 2 கட்டில்கள், 2 செயர், ஒரு ஸ்டூல், துணிகள் உட்பட 2 பெட்டிகள், கட்டை பையில் சில புத்தகங்கள். கூலி ஆட்கள் ஜாமான்களை வேனில் ஏற்றினார்கள். பரமசிவம் குடும்பத்தாரிடம் இருந்த விடை பெற்று வேனில் ஏறும் முன் பரமசிவன் கைப்பிடித்து சாவியை கொடுத்தார் குப்புசாமி. மறந்துடாதீங்க, வீட்டுக்குள்ள போய் பாருங்கள் என்று நாவு தழுவ கூறி வேனில் ஏறினார். பொருட்களை எதையும் மறந்து விட்டு சென்றிருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்கு சென்றனர் பரமசிவம் சாரதாவும். கபோர்டில் 50,000 ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது. கடிதத்தை எடுத்து பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தாள் சாரதா. மகன் பரமசிவத்திற்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரன் கோபிக்கும் ஆசிர்வாதங்கள். பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாகத்தான் உங்கள் வீட்டுக்கு குடிவந்தோம். உங்கள் எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும், குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது. எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்கள் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது. இந்த கடிதத்துடன் 50,000 ரூபாய் வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் பிள்ளை ஸ்தானத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன். இந்த உதவியை மறக்காமல் செய்ய வேண்டும். அனாதையாக வந்தோம். ஆதரவுடன் இந்த 3 ஆண்டுகள் வாழ்ந்தோம்.
அமைதியாக செல்கிறோம். நன்றியுடன் குப்புசாமி. ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறு கணவனை பார்த்தாள் சாரதா. பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்துவிட்டு தன் ஸ்கூட்டியை எடுத்து விரைந்தான் பரமசிவம். வேனில் இருந்து பொருட்களை இறக்கி குப்புசாமி தம்பதி வீட்டை திறக்கவும் பரமசிவன் ஸ்கூட்டியில் அங்கு வந்ததும் சரியாக இருந்தது. பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க, அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்து 2 பேரும் வேனில் ஏறுங்க என்றான். இருவரும் புரியாமல் பார்க்க, உங்கள் மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க, புறப்படுங்கள். எப்படி இங்கே வந்தாங்க? நாங்கள் எங்கள் விலாசத்தையே கொடுக்கலையே. எப்படியோ விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன். வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர். குப்புசாமி தம்பதியினர், என் மகன் குடும்பத்துடன் வந்திருப்பதாக சொன்னீர்களே, யாரையும் காணாமே என்றார் குப்புசாமி. இதோ உங்கள் முன் நிற்கிறது யாரு? உங்கள் மகன் நான், மருமகள் சாரதா, பேரன் கோபி. ஒன்றும் புரியாமல் வியப்புடன் நின்றார் குப்புசாமி காமாட்சியும். அப்பா, நீங்க 2 பேரும் உங்க ஆயுள் முழுவதும் இங்கே இருங்க. உங்க கடிதத்தை படித்ததும் எங்கள் பெற்றோர் உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்தாங்க புடிங்க பணத்தை. சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் வாங்கி தரேன் என்றான் பரமசிவம். அப்பா, வாடகை பாக்கி 9,000 நான் தரணும் இல்லையா? அதையும் அட்வான்ஸையும் வாங்கிடுங்க. அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா? குப்புசாமி காமாட்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வேண்டினான். பரமசிவம் தம்பதியினர், ஹை, தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரன் கோபி. சொந்தமென்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது.